மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. அன்பு ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டியாப்பா? ஆமா சித்தி, ஹாஸ்பிட்டலுக்கு தான் கிளம்பிட்டேன். ஏன் சித்தி? அது ஒன்றும் இல்லைப்பா, ஓணம் வரப்போகுது இல்லை. இதே நம்ம கேரளாவில் இருந்திருந்தா அங்கே ஒரு வாரம் நல்ல விசேஷமாக இருந்திருக்கும். இங்கே அந்த மாதிரி யாரும் ஓணம் எல்லாம் ஒன்றும் கொண்டாடுறது இல்லையே. ஆமா சித்தி, அது கேரளால விசேஷமா இருக்கும். ஆனா இங்க எப்படி ஓணம்லாம் யாரும் கொண்டாட மாட்டாங்கல்ல. இங்கே யாரும் கொண்டாட மாட்டாங்க. இருந்தாலும் நமக்குன்னு ஒரு சாஸ்திரம் இருக்குல்லப்பா. இதே நம்ம வீட்டில் அங்கே ஓணம் கொண்டாடி இருக்கணும். ஆனால் இப்போது ஐஷோட கல்யாண விஷயமா தான் இங்கே வந்தது. இனி அவளுக்கு என்ன எதுன்னு எல்லாம் முடிவு பண்ணாமல் இங்கேருந்து போகவும் முடியலை. இப்போது இனி இங்கே தான் ஓணம் கொண்டாடி ஆகணும். அதுக்கு என்ன சித்தி, நம்ம வீட்டில் இங்கே ஓணம் கொண்டாடிக்கலாம். அதில் என்ன இருக்கு? அதுதான் அன்பு, ஓணம் கொண்டாடுறதுனா என்ன, நம்ம வாசல்ல பூக்கோலம் எல்லாம் போட்டு ஓணத்துக்கு சத்தியெல்லாம் பண்ணி இங்கே எல்லா அக்கம் பக்கத்துல எல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கணும், அவ்வளோதானே. அவ்வளவுதானே சித்தி, அதை நம்ம இங்கேயே பண்ணலாமே. ஓண சத்தியம் உங்க கையால சாப்பிடணும்னு எனக்கும் ரொம்ப ஆசையா தான் இருக்கு. ஏன்னா எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி உங்க கையால நான் சாப்பிட்டது. நானே உங்களை ஓணத்துக்கு நீங்க சத்தியா பண்ணுவீங்களான்னு கேட்கலான்னு தான் நினைச்சேன். அப்புறம் உங்களுக்கே கொஞ்சம் உடம்பு முடியல, அத்தனை வகை உங்களால உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமான்றதுனாலதான் நான் கேட்காமே விட்டேன் சித்தி. அட என்ன அன்பு இது, என்ன உடம்பு முடியலன்னு என்ன சமைக்க தானே போறேன், என்ன வேற ஏதாவது கல்லு மண்ணு தூக்கி வேலையா செய்ய போறேன். நானே இங்க வந்ததும் உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு போடணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ ஓணத்தன்னைக்கு சத்தியா பண்ணுங்க சித்தி. இப்பதான் ஷைலுவும் இருக்கா, ஐஷுவும் இருக்கா, இவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாம் பண்ணுங்க சித்தி. யாரு, உன் தங்கச்சியா? உன் தங்கச்சியை பத்தி உனக்கு தெரியாது? ஓணத்தன்னைக்கு சமைக்கிறதுக்கு எங்க நான் கிச்சனுக்கு கூப்பிட்டுருவனோன்னு இவெல்லாம் காலையில இருந்து எந்த பக்கமா ஓடுவான்னு தெரியாது. வீட்டிலேயே இருக்க மாட்டா. இவ எனக்கு உதவி பண்ணுவாளா? அதான் தெரியுமே. ஆனா அங்க மாதிரி இங்க ஓட முடியாது. இங்கதான் இவளுக்கு எந்த இடமும் தெரியாது. வீட்டுல தானே இருந்தாகணும். இங்க உங்களுக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவா சித்தி. அப்படின்னு யாரு சொன்னா சேட்டா? நான் இங்க வந்து 1 மாசம் ஆகுது. எனக்கு இங்க எல்லா இடமும் தெரியும். ஞானும் நினைச்சா இங்க எங்க வேணாலும் போவேன். ஓணத்தன்னைக்கு சமைக்கிறதுக்கு என்ன எல்லாம் ஒன்றும் கையில கிடைக்காது. ஞானா வீட்டுல இருக்க மாட்டேன். பாத்தியாடா, இப்பவே வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டா. அது இப்ப அப்படிதான் சொல்லுவா சித்தி. ஆனா ஓணத்தன்னைக்கு இவ எங்க போறான்னு நானும் பாக்குறேன். அன்னைக்கு நானும் வீட்டுல தானே இருப்பேன். இவளை போக விடாம புடிச்சு வச்சு கிச்சன்ல தள்ள வேண்டியது ஏன் பொறுப்பு. சேட்டா பின்ன என்ன ஐஷு, இத்தனை வருஷம் எந்த வேலையும் செய்யாம ஓப்பி அடிச்ச மாதிரி எல்லாம் இதுக்கப்புறம் ஓப்பி அடிக்க முடியாது. எப்படி இருந்தாலும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போகணும். அங்க போனா இங்க சித்தி நம்ம வீட்டுல என்னெல்லாம் வேலை பாக்குறாங்களோ அதெல்லாம் நீ தான் அங்க போய் பண்ணணும். அப்ப இங்கேயே அதுக்கெல்லாம் ட்ரைனிங் எடுத்ததுன்னா போற வீட்டுல அதெல்லாம் செய்ய முடியும். நல்ல அவ தலைக்கு ஏறுற மாதிரி சொல்லிடா அன்பு. அதுக்கு நான் கல்யாணம் ஆகி போற வீட்டுல பண்ணிக்கிறேன். இங்க என்னால அதெல்லாம் செய்ய முடியாது. இங்கேயே ஒன்றும் செய்ய மாட்டேங்கிற, அப்புறம் போற வீட்டுல மட்டும் எப்படி செய்வ? அங்கேயும் போய் எதுவும் செய்யாம இருந்தா அப்புறம் என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்கீங்க, ஒன்னும் சொல்லி கொடுக்காமன்னு அவங்க எங்களை தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்பவே நீங்க அதெல்லாம் சொல்லாதீங்க சேட்டா. நான் அந்த கல்யாணத்தை பத்தி இப்ப பேசாதீங்கன்னு சொன்னேன்ல. லூசு, கல்யாணத்தை பத்தியா பேசிக்கிட்டு இருக்கோம்? நாங்க சும்மா உன்னை கலாய்ச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு விவரம் எல்லாம் உன் தங்கச்சிக்கு இருக்கா? சும்மாடா. சரி, போற வீட்டுல நீ செய்யறியோ இல்லையோ, ஆனா இங்க ஓணத்தன்னைக்கு சித்தி எல்லாமே செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. அத்தனை வகையும் அவங்களால தனியா செய்ய முடியாது. ஷைலு இருக்கா, அவ ஹெல்ப் பண்ணுவா. இருந்தாலும் நீ கூட மாட ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடு. ஐயோ வேண்டாம் போ, இவளோட ஹெல்ப்பே வேண்டாம். இவளை ஏதாவது செய்ய சொல்லி கூப்பிட்டான்னு வச்சுக்க, இவனுக்கு ஒரு வேலைக்கு 10 வேலை வைப்பா. அதுக்கு பேசாம அதை ஞானே பண்ணிடுவேன். ரொம்ப சந்தோஷம். அப்ப என்ன கூப்பிடாதீங்க. பாத்தியாடா, விட்டா போதும் எஸ்கேப் ஆவரா. சரி விடுங்க சித்தி, அதான் ஷைலு இருக்கால, அவ உங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுப்பா. சரி சரி அன்பு, யாரு இருந்தாலும் இல்லாட்டியும் ஓணத்தன்னைக்கு உனக்கு நான் எல்லா வகையும் செஞ்சு கொடுக்கணும்னு நினைச்சிருக்கேன். அதை நான் உனக்கு பண்ணி தரேன். ஆனா அன்பு, வீட்டில் உள்ள பொருளெல்லாம் வச்சு அதெல்லாம் பண்ண முடியாது அன்பு. ஏன்னா ஒன்று இருக்கோ ஒன்று இருக்காது. அதனால ஓணத்துக்குன்னு தனியா என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு வாங்கணும். அதுக்கு என்ன சித்தி, வாங்கிடலாம். ஓணத்துக்கு முன்னாடி நாள் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்தா போதும்ல. போதும் அன்பு, ஓணத்துக்கு முன்னாடி நாள் காலையிலேயே எல்லாம் வாங்கிட்டா போதும். அப்ப அடுத்த நாளைக்கு சமைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். சரி சித்தி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க பக்கத்துலயே ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. ஓணத்துக்கு முன்னாடி நாள் காலையில நீங்க, சித்தப்பா, நானு 3 பேரும் வேணா போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். சரி அன்பு, நான் அதான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லலான்னு வந்தேன். ஏன்னா உனக்கு ஹாஸ்பிட்டல் வேலை, திடீர்னு சொன்னா உன்னால வர முடியாதுல்ல. அதான் இப்பவே சொல்லி வச்சா அந்த அன்னைக்கு நீ எல்லாம் பார்த்து ஃப்ரீ ஆகுவல்ல, அதுக்காக தான் சொன்னேன். சரி சித்தி, இல்லைனாலும் நான் ஓணத்துக்கு முன்னாடி நாளும் ஓணத்தன்னைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போறது இல்லை. ஏன்னா நீங்க எல்லாரும் இருக்கீங்க, ஓணத்தன்னைக்கு உங்க எல்லாரும் கூடயும் இருக்கலான்னு வேற டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். அதனால அவங்க எல்லாம் பாத்துக்குவாங்க. நான் 2 நாள் லீவ் தான், வீட்டுல தான் இருப்பேன். எல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம் சித்தி. சரி அன்பு, அப்போ ஓணத்துக்கு முன்னாடி நாள் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். சரிப்பா, அப்ப நீ ஆஸ்பத்திரிக்கு கிளம்பு, நான் உள்ள போறேன். சரி சித்தி. சேட்டா, அப்புறம் எனக்கும் கொஞ்சம் மேக்கப் திங்ஸ் எல்லாம் வாங்கணும் சேட்டா.
மேக்கப் திங்ஸா? அதுக்கு நீ என்னடா மேக்கப் போடுவ? ஒரு கண்மையே ஒரு லிப்போமு அவ்வளவுதானே. இது ஒரு பெரிய மேக்கப் திங்ஸா? நான் வேணா சாயந்தரம் வருமா வாங்கிட்டு வரேன் விடு. ஐயோ சேட்டா, அது மாத்திரம் இல்ல, எனக்கு ஓணத்தன்னைக்கு போடுற ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா வளையல், கம்மல், அப்புறம் பொட்டு இதெல்லாம் கூட வாங்கணும். ஐயோ, இந்த கம்மலும் முகுதி போட்டு இதெல்லாம் எனக்கு வாங்க தெரியாதுமா. ஏன்னா ஷைலுக்கு அதெல்லாம் வேணும்னாலே நான் அவளையே தான் கூட்டிட்டு போவேன். ஏன்னா நானா எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்தேன்னு வச்சுக்க, அது அவளுக்கு பிடிக்காது. அப்புறம் ஏன் இந்த கலர்ல வளையல் வாங்குனீங்க, வேற கலர் வாங்கிருக்கலாம்லன்னு வா. அப்புறம் போட்டு ஏன் இந்த டிசைன்ல வாங்குனீங்க, வேற டிசைன் இல்லையான்னு கேட்பா. எனக்கு இதெல்லாம் முடியாதுமா, அதனால நான் அவளையே கூட்டிட்டு போய் தான் வாங்கி கொடுப்பேன். உனக்கு வேணுங்கிறதையும் நீயே போய் வாங்கிக்க, அதெல்லாம் எனக்கு வாங்க தெரியாது. ஐயோ சேட்டா, நானே வாங்கிக்கிறேன். ஆனா நான் மட்டும் எப்படி தனியா போய் வாங்குறது? இங்க பக்கத்துல எங்கேயும் கடை இல்லையே. ஐயோ ஆமாண்டா, ஃபேன்சி கடை இங்க பக்கத்துல எங்கேயும் இல்ல, டவுனுக்கு தான் போகணும். அதான் சேட்டா, நான் எப்படி அவ்வளவு தூரம் தனியா போக முடியும்? நீ ஃப்ரீயா இருந்தானே என்ன கூட்டிட்டு போறியா? சரிடா, தான் ஓணத்துக்கு முன்னாடி நாள் சித்தியும் நானும் ஓணத்துக்கு வேண்டியதெல்லாம் வாங்க போறோம்ல, அப்ப நீயும் வா, அப்ப உனக்கு வேண்டியது வாங்கிக்கலாம். ஐயோ, அம்மா கூட எல்லாம் நான் வரல. அம்மா ஓண பர்ச்சேசிங் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ நேரம்ல என்னால உங்க கூட இருக்க முடியாதுப்பா. எனக்கு 1 மணி நேரம் வேலை தான், நான் சீக்கிரம் வாங்கிடுவேன். அதனால அதுக்கு முன்னாடி நீ எப்பவாவது ஒரு 1 மணி நேரம் ஃப்ரீயா இருந்தா கூட போதும், என்னை கூட்டிட்டு போய் எனக்கு வேண்டியது மட்டும் வாங்கி கொடு சேட்டா. ஐயோ, அதுக்கு முன்னால எனக்கு டைம் இருக்காதேடா. ஏன்னா ஓணத்துக்கு நான் 2 நாள் லீவ் போடுறதுனால இந்த பெண்டிங் ஒர்க்கெல்லாம் இந்த 2-3 நாள் தான் பார்க்கணும். அதுக்கு முன்னால எப்படி உன்னை கூட்டிட்டு போறது? சரி, நான் வரலன்னா என்ன, உன் அண்ணியை கூட்டிட்டு போறியா? நான் ஷைலு கிட்ட சொல்றேன். சேட்டா, அண்ணி எப்படி வரும்? அகில் குட்டி வேற இருக்கான், கடைக்கெல்லாம் அவனையும் கொண்டு போக முடியாதுல்ல. ப்ளீஸ் சேட்டா, ஒரு 1 மணி நேரம் இருந்தா போதும், நீயே என்ன கூட்டிட்டு போ சேட்டா. அவன் அண்ணன் கிட்ட எங்க கூட்டிட்டு போக சொல்லிட்டு இருக்கா? சிம்ரன், என்னலே? அவ அண்ணன் கிட்ட எங்கேயோ கூட்டிட்டு போக சொல்லிட்டு இருக்கா, எங்கன்னு கேள. ஏம்லே, அது தெரிஞ்சுக்கிட்டு நீ என்னலே பண்ண போற? ஐயோ சிம்ரன், விஷயம் இருக்கு, கேளு. சரி இரு கேப்போம். மாப்பிள்ளை, என்ன மாப்பிள்ளை, அண்ணனும் தங்கச்சியும் காலையிலேயே எங்கேயோ போறத பத்தி பேசிட்டு இருக்கீவோ? எங்க கிளம்பிட்டீவோ? எங்கேயும் போறதெல்லாம் இல்லம்மாச்சி, அது ஐஷுக்கு என்னமோ மேக்கப் திங்ஸ் எல்லாம் வேணுமாமா. அது இங்க பக்கத்துல எங்கேயும் கடை இல்லைல்ல, டவுனுக்கு தான் போகணும். அதான் என்ன கூட்டிட்டு போக சொல்றா. எனக்கு வேற வேலை இருக்கு, நான் ஓணத்துக்கு 2 நாள் லீவ் போடுறதுனால இப்போ இடையில எல்லாம் என்னால லீவ் போட முடியாது. அதான் என்ன பண்றது, யார் கூட அனுப்புறதுன்னு பாத்துட்டு இருக்கேன். கடைக்கு போகணுமா? என்கிட்ட சொல்லியிருந்தா நான் கூட்டிட்டு போக மாட்டேன். காதலை நான் பக்கத்துலயே வச்சுக்கிட்டு கடைக்கு கூட்டிட்டு போறதுக்கு ஆள் தேடிக்கிட்டு இருக்கா. இவளுக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? மென்டல். ஷைலுவையோ இல்லை உங்களையோ அனுப்பலான்னு பார்த்தா நீங்களும் தனியாக அவளை கூட்டிட்டு அவ்வளோ தூரம் போயிட்டு வர முடியாது. ஷைலோ அகில வச்சுக்கிட்டும் போக முடியாது. அவளை தனியாக அனுப்பலான்னு பார்த்தாலும் அவளுக்கு அங்கே கடையெல்லாம் எதுவும் தெரியாது. இனி தனியாக அங்கே போய் தேடி கண்டுபிடிச்சி போயிட்டு வரதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆயிடும். காலம் வேற கெட்டு கிடக்கு, தனியாக அனுப்புறதுக்கும் பயமா இருக்கு. அதான் யார் கூட அனுப்புறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்ப கூட இந்த அளவுக்கு நான் ஒருத்தர் இருக்கிறது கண்ணு தெரியாதுல்ல. சிம்ரன், கிளி, நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுதுலே, இரு நான் பாத்துக்கிடுறேன். மாப்பிள்ளை, இப்ப என்ன ஆயிட்டு கண்ணுக்கு? டவுன்ல கடைக்கு போகணும். ஆமா, வயிற்று பிள்ளை தனியால அனுப்ப கூடாது மாப்பிள்ளை, காலமெல்லாம் கெட்டு கிடக்கு. யாருனாச்சும் நல்ல நம்பிக்கையானவங்க கூட தான் அனுப்பணும், பாத்துக்கிடுங்க. ஐயோ, எதுக்கு இந்த சிம்ரன் இப்ப தேவையில்லாத பிட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு? அப்படிலாம் சொன்னா இருந்தாலும் அனுப்ப மாட்டாரே. அதான் மச்சி, சித்திக்கும் சித்தப்பாக்கும் இந்த ஊர்ல எந்த இடமும் தெரியாது. அப்புறம் தெரிஞ்சதுன்னா ஒண்ணு உங்க கூட அனுப்பணும், இல்ல ஷைலு கூட அனுப்பணும். உங்களாலையும் போக முடியாது. அதான் வேற யாரு கூட அனுப்புறதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன மாப்பிள்ளை, நீங்க கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய் கலந்த கதையா? நம்ம வீட்லயே நம்பிக்கையான ஒரு ஆளை வச்சுட்டு நீங்க ஐஸ் கண்ண கடைக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு வேற எங்க இல்லாம ஆள் தேடிக்கிட்டு இருக்கீவோ? நம்ம வீட்டுல நம்பிக்கையான ஆளா? அது யாரம்மாச்சி? அது வேற யாரு? நம்ம சின்னவன். இவனா? இந்த ஊர்ல எங்கெல்லாம் எந்தெல்லாம் இருக்கு எல்லாமே சின்னவனுக்கு தெரியும் மாப்பிள்ளை. அவனுக்கு எல்லா இடமும் தெரியும். அவன் பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வந்துருவா மாப்பிள்ளை. ஆமா ஆமா, பொழுதன்னைக்கு ஊர் சுத்திக்கிட்டு இருக்கவனுக்கு தெரியாத இடம்னு ஏதாவது இருக்குமா? எல்லா இடமும் அவனுக்கு தெரியுமே. ஐயோ மாப்பிள்ளை, அதை விடுங்க மாப்பிள்ளை. அவனுக்கு எல்லா இடமும் தெரியும். ஐஸ்கண்ண பத்திரமா கூட்டிட்டு போய் என்னெல்லாம் வேண்டுமோ எல்லாம் வாங்கி கொடுத்து கூட்டி வந்துடுவா மாப்பிள்ளை. சேட்டா, ஞானெல்லாம் ஒன்றும் இவன் கூட போக மாட்டேன். நீ எப்போ ஃப்ரீயா இருக்கியோ அப்போ என்ன கூட்டிட்டு போ. நான் இவன் கூட எல்லாம் ஒன்றும் போல. அவன் கூட ஒன்று அனுப்புறதுக்கு எனக்கும் யோசனையா தான் இருக்கு. சரி இரு. இல்ல மச்சி, வேண்டாம், அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஐஷுமா, ஒன்று பண்ணலாம். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். ஹாஸ்பிட்டல்ல ஆம்புலன்ஸ் டிரைவர் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட காரை கொடுத்து அனுப்புறேன். அவர் வீட்டுக்கு வருவாரு. நீ அவர் கூட கார்ல டவுனுக்கு போயிடு. உனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் வாங்கிட்டேன்னா அவரே உனக்கு கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு கார் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவாரு. ஏன்னா ஓகே தானே? ஓகே சேட்டா. அட பாவீங்களா, என்னடா இது அநியாயமா இருக்கு. ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் மேல இருக்கிற நம்பிக்கை சொந்த மச்சான் ஏன் மேல இல்ல?
இல்ல அந்த ஆள் தான் ஆம்புலன்ஸ் டிரைவர் கூட போனா இவ்வளவு சரி சரின்னு மண்டைய ஆடிக்கிட்டு இருக்கா. சிம்ரன் ஐயோ இருலே பாத்துக்குவோம் இரு. ஐயோ என்ன மாப்பிள்ளை நீங்க யாரோ ஆம்புலன்ஸ் டிரைவரை நம்பி நம்ம ஐசுக்கு அனுப்புறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீவோ? ஐயோ இல்ல மச்சி, அவர் எனக்கு நல்லா தெரிஞ்சவர் தான், ரொம்ப நம்பிக்கையானவர், ஒன்றும் பிரச்சனை இல்ல, அவர் பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வந்துருவாரு. ஐயோ என்ன மாப்பிள்ளை நீங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இங்க இருங்க, எனக்கும் கொஞ்சம் புடவை எல்லாம் வாங்க வேண்டி இருக்குது. நான் சின்னவங்க கிட்ட சொல்லிருக்கேன், அவன் எனக்கு டவுன்ல போய் வாங்கிட்டு வரேன்னு சொன்னான். என்னால இந்த முட்டை வயெல்லாம் வச்சுக்கிட்டு போக முடியாது பாத்துக்கிடுங்க. அவனே எனக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வருவான். அவன் டவுனுக்கு தான் போறான். ஐசுக்கு அனுப்பி வச்சு ஐசுக்கு என்னெல்லாம் வேணுமோ வாங்கிட்டு வர போகுது. இதுக்கு எதுக்கு ஆம்புலன்ஸ் டிரைவர் எல்லாம் அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கீவோ? அதுலயே ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் எல்லாம் நம்ம தொல்லை பண்ணக்கூடாது மாப்பிள்ளை. அவங்களை எல்லாம் அவசரத்துக்கு யாரெல்லாம் எங்கிருந்து கூப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம சொந்த வேலைக்காக அவங்கள பயன்படுத்தக்கூடாது மாப்பிள்ளை. நம்ம கடைக்கு அனுப்புற நேரம் பார்த்து யாராவது அவசரத்துக்கு அவங்கள கூப்பிட்டு ஆம்புலன்ஸ் நேரத்துக்கு போய் சேராம விட்டுட்டுண்டா அப்புறம் அந்த பாவம் நம்ம தான் வந்து சேரும் மாப்பிள்ளை. அதனால ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் எல்லாம் தொல்லை பண்ணாதீங்க மாப்பிள்ளை. இப்போ என்ன சின்னவன் டவுனுக்கு தானே போறா, ஒரே கூட போனா எல்லாம் வாங்கிட்டு வர போகுது ஐசுகன்னு. இதுக்கு எதுக்கு மாப்பிள்ளை ஆம்புலன்ஸ் டிரைவர் எல்லாம்? அது இல்ல மச்சி. அட ஒண்ணு நீங்க கவலைப்படாதீங்க மாப்பிள்ளை. சின்ன வயசுக்கு பத்திரமா கூட்டிட்டு போய் என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் வாங்கி கொடுத்து கூட்டியாந்துருவான். அதை நான் பாத்துக்கிட்டேன். நீங்க கவலைப்படாம ஆஸ்பத்திரிக்கு கிளம்புங்க. அப்படிங்கிறீங்களா? ஐயோ சேட்டா, அவன் கூட போகல சேட்டா. இல்லடா, அம்மாச்சி சொல்ற மாதிரி ஆம்புலன்ஸ் டிரைவர் ஒருத்தர் தான் இருக்காரு, அவர் அனுப்பி வச்சா அப்புறம் எமர்ஜென்சிக்கு யாராவது கூப்பிட்டா என்ன பண்றது? அதுவும் இல்லாம உனக்கு என்ன கொஞ்சம் தானே வாங்க வேண்டியிருக்கு, போனா சீக்கிரமா வாங்கிட்டு வந்துருவல்ல. இப்ப என்ன, அவன் கூட்டிட்டு போவான், நீ போய் உன் பாட்டுக்கு வாங்கிட்டு வர போற, அவ்வளவுதானே? ஏன்னா நான் ஃப்ரீயாகி கூட்டிட்டு போகலான்னா இந்த ஒரு வாரம் நான் ரொம்ப பிஸிடா, அப்புறம் ஓன டைம்ல தான் நான் ஃப்ரீ ஆவேன். அது வரைக்கும் இதெல்லாம் வாங்காம உன்னால இருக்க முடியுமா? அதுக்கு முன்னாடி உனக்கு வேணும்னா நீ அவன் கூட தான் போயிட்டு வரணும், வேற வழி இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லடா, அவன் ஆளு கொஞ்சம் சரியில்லை தான், ஆனா ஏன் தங்கச்சிங்கிறதுனால உன்கிட்ட எல்லாம் எந்த வம்பும் வச்சுக்க மாட்டான். அதெல்லாம் பத்திரமா தான் கூட்டிட்டு போயிட்டு வருவான், நீ பார்த்து போயிட்டு வந்துரு. சரியம்மாச்சி, அப்படின்னா அவன் டவுனுக்கு போறதா இருந்தா ஐஸ்வர்யம் கூட்டிட்டு போக சொல்லுங்க. அவளுக்கு என்ன வேணுமோ எல்லாம் அவன் வாங்கிக்குவா, அப்புறம் பத்திரமா கொண்டு வந்து வீட்டுல விட சொல்லுங்க. சரி மாப்பிள்ளை, அதெல்லாம் சின்னவன் பத்திரமா கூட்டிட்டு போய் பத்திரமா கூட்டிட்டு வந்து விட்டுருவா மாப்பிள்ளை. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. சரி சரி, எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன் மாச்சி. டேய் பார்த்து கூட்டிட்டு போயிட்டு வா. சரி மாமா, நான் பார்த்து கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். சிலை சின்னவனே போதுமாலே? இது போதும் சிம்ரன், நம்ம போட்ட பிளான் சக்சஸ். இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். லவ் யூ சிம்ரன். சிலை பாத்துக்கிறதெல்லாம் தெரியுமிலே, எதுக்கும் கொஞ்சம் பார்த்து பண்ணலே. கடைசியில நான் தான் மாப்பிள்ளை கிட்ட பேசி அனுப்பி வச்சிருக்கேன். எனக்கு மடக்கா ஏதாவது பண்ணி எனக்கு பிரச்சனை இழுத்து விட்டுறாதலே. சே உனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது சிம்ரன், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னமோ சொல்லுறாமா, இருந்தாலும் இவனை நினைச்சா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஹே மின்னல், ஏன் மேலேயா லவ் வராதுன்னு சொன்ன? இப்ப என் கூட தானே வரப்போற, எப்படி லவ் வராம போகுதுன்னு நானும் பாக்குறேன். போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி, காதலா ஐ லவ் யூ என்று சொன்னால் பொன்மணி, இதுதான் காதல் எக்ஸ்பிரஸ், ஒன்லி இருவர் செல்லும் பஸ் பஸ், வேலன் வேலை சக்சஸ், இனி காலை மாலை கிஸ் கிஸ், நாங்கள் போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி, காதலா ஐ லவ் யூ என்று சொன்னால் பொன்மணி. என்னடா நான் உன் கூட வரேன்னு சொன்னதும் ரொம்ப சந்தோஷப்படாத. என்ன பொறுத்தவரை இப்ப சேட்டன் டிரைவர் அனுப்பிச்சு வச்சிருந்தா டிரைவரோட போறதும் ஒண்ணுதான், உன் கூட போறதும் ஒண்ணுதான். என்னலே சின்னவனே, உன்னைய பார்த்து டிரைவர்னு சொல்லிட்டா? அவ என்ன டிரைவர்னு சொல்றதெல்லாம் ஒன்னும் புதுசு இல்ல சிம்ரன், ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லிட்டா. ஆனா அதுக்கெல்லாம் அசர்றவன் நான் கிடையாது சிம்ரன். இப்போ போகும்போது டிரைவர்னு சொன்ன இதே வாயால திரும்பி வரும்போது என்ன லவ்வர்னு சொல்ல வைக்கிறேன் பாரு. சிலை நீ என்ன வேணும்னாலும் சொல்லவே இல்லே, ஆனா திரும்பி வரையில ஏதாவது சேட்டைய பண்ணி வச்சு அவ அண்ணன் கிட்ட சொல்லி கொடுத்து என்னைய திட்டு வாங்க வச்சிராதம்ல. அதெல்லாம் ஒன்னும் அவ சொல்லி கொடுக்க மாட்டா சிம்ரன், அதை நான் பாத்துக்கிறேன், நீ பயப்படாத. என்ன மேடம் சொன்னீங்க? டிரைவரா? ஓகே மேடம், இனி உங்களுக்கு டிரைவர், லவ்வர், ஹஸ்பண்ட், சர்வெண்ட் எல்லாமே நான் தான். நீ எனக்கு யாருன்னு நீ சொல்லக்கூடாது, அதை நான் முடிவு பண்ணணும். பண்ணுவ பண்ணாம எங்க போற? நீ எனக்கு யாருமே இல்லைன்னு சொன்ன இந்த வாயால இப்போ டிரைவர்னு சொல்லியிருக்க. இனி இந்த டிரைவருக்கு லவ்வர், ஹஸ்பண்ட் எல்லாம் நீயே ப்ரொமோஷன் கொடுக்காம எங்க போயிருவ? கொடுப்பேன் அப்படி கனவு கண்டுட்டே இரு, அதெல்லாம் கனவுல மட்டும்தான் நடக்கும். யார் சொன்னா? நான் கனவுல மட்டும்தான் நடக்கும்னு நினைச்சிட்டு இருந்த விஷயம் எல்லாம் இப்போ ஒன்னொன்னா நிஜத்துல நடந்துகிட்டு இருக்கு. இனி கூடிய சீக்கிரமே நான் நினைக்காததும் நடக்கும்னு நம்புறேன். நம்பிக்கிட்டே இரு, ஆனா அதெல்லாம் நடக்காது.
ஏன் நடக்காது? என் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொன்னவே இப்ப என் கூட பைக்ல வர்றதுக்கு சம்மதிச்சிருக்க. இன்னும் கூடிய சீக்கிரத்திலேயே என் லைஃப்ல வர்றதுக்கும் சம்மதிச்சிருவ. அதெல்லாம் நீ என்ன பண்ணாலும் இந்த ஜென்மத்துல என்ன சம்மதிக்க வைக்க முடியாதுடா. ஏன் முடியாது? அதான் இது பார்த்தல, நீ என் கூட 10 நிமிஷம் உட்காந்ததுக்கே உன்னை பாதி கவுத்துட்டேன். இன்னைக்கு வேற என் கூட பைக்ல வர, மொத்தமா கவுத்துற மாட்டேன். இலவசவ பார்க்கும் தஞ்சாவூர்காரி மனச ரெண்டாக்கி வரவா கிள்ள இரும்ப கரும்பாக்கும் பப்பாளி லாரி பாஷா கைப்பட்டு கவுந்த மெல்ல அது கண்ணா இல்ல கரெக்டா கன்ஃபியூஷன் அவ அழக பத்தி பாட இல்ல எஜுகேஷன் என் மனசு நீ உனக்கு ஒரு பிளே ஸ்டேஷன் நீ இருக்கட்டும் எனக்கு ஒரு ஹில் ஸ்டேஷன் நீ வானதும் எதுவும் ஏறல என் மண்டைக்குள்ள நீ பச்சைன்னு தான் ஒட்டிக்கிற ஏங்குற உன்னை தாங்குவ மொத்தத்துல பக்கம் இருந்தா போதும். சரி, நீ சம்மதிக்கிறியா இல்லையா அப்புறமா பாத்துக்கலாம். இப்ப ஷாப்பிங் போகணும்ல, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, ஷாப்பிங் போலாம். ஏன் எதுக்கு ட்ரெஸ் மாத்தணும்? இந்த ட்ரெஸ்க்கு என்ன குறைச்சல்? நல்லா தானே இருக்கு, இப்படியே போலாம் வா. ட்ரெஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா தாவணியில இதை விட நல்லா இருந்தியே. இல்ல, அது நேத்து தாவணி கட்டியிருந்தல்ல, ரொம்ப அழகா இருந்துச்சு. உனக்கு சுடிதாரை விட தாவணி ரொம்ப நல்லா இருக்கு. நீ தாவணி கட்டிட்டு வரியா? நான் தாவணி கட்டினா என்ன, சுடிதார் போட்டா உனக்கு என்னடா? அன்னைக்கு நீ சொன்னதுக்காக தாண்டா நான் ஃபர்ஸ்ட் டைம் தாவணி கட்டினேன். ஆனா இன்னைக்கு ஒரு தடவை கூட நீ என்ன திரும்பி பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டல. அப்புறம் நேத்தெல்லாம் தெரியாம தாவணி கட்டிட்டேன். ஆனா தாவணி கட்டும்போது எனக்கு ஓ ஞாபகம் தான் வருது. ஓ ஞாபகம் எனக்கு வரக்கூடாது. அதனால இதுக்கப்புறம் தாவணியே கட்டக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இனி இந்த ஜென்மத்துல நான் தாவணி கட்ட மாட்டேன். போதுமா? வா போலாம். நீ சாதாரணமா தாவணி கட்ட மாட்டேன்னு சொல்லியிருந்தா கூட நான் விட்டுருந்துருப்பேன். ஆனா தாவணி கட்டும் போது ஏன் ஞாபகம் வருது, அதனால கட்ட மாட்டேன்னு சொன்ன பாத்தியா? அப்புறம் எப்படி மின்னல் நான் விடுவேன்? இதுக்கப்புறம் தாவணியே கட்ட மாட்டியா? உன்னை இப்பவே தாவணி கட்ட வைக்கிறேன், பாக்குறியா? சரி, நீ தாவணியெல்லாம் கட்ட வேண்டாம். ஆனா இந்த ட்ரெஸ்லயே ரொம்ப அழகா தான் இருக்க. அதுலயும் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். இந்த கலர் ட்ரெஸ்ல உன்னை பார்க்கும்போது அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருக்க. இந்த ட்ரெஸ்ல செம்ம கியூட்டா இருக்குடி, உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, இந்த ட்ரெஸ்லயே வா, நம்ம ஷாப்பிங் போலாம். உனக்கு பிடிச்சிருக்குன்னா அப்ப இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கல, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஏ வேணண்டி, ப்ளீஸ், இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லா உன்னை இந்த ட்ரெஸ்ல பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. இந்த ட்ரெஸ்லயே வாடி. நீ சொன்ன நான் இந்த ட்ரெஸ்ல வரணுமா? அதெல்லாம் முடியாது. எனக்கு இந்த ட்ரெஸ் சுத்தமா பிடிக்கல. இதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் நான் போடவே மாட்டேன். நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் இரு. ஏ மின்னல், எனக்கு பிடிச்சது உனக்கு பிடிக்காதா? கூடிய சீக்கிரமே எனக்கு பிடிச்சதும் உனக்கு பிடிக்கும், என்னையும் உனக்கு பிடிக்கும். பிடிக்க வைக்காம விட்டுருவனா? ஐயோ, இவளை தாவணி கட்ட வைக்கணுங்கிறதுக்காக தானே இப்படி பேசணும். நம்ம பாட்டுக்கு இங்க உட்காந்துருக்கோம், அவ போய் வேற சுடிதார் போட்டுற போறா. ஏ மின்னல், தாவணியே கட்ட மாட்டேன்னு சொன்னல, உன்னை இப்ப எப்படி தாவணி கட்ட வைக்கிறேன்னு பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.